இன்றைக்கி நம்ம HTML வந்து ஹெட்டிங்கும் பேராகிராஃபும் பார்க்க போகிறோம். ஹெட்டிங்னா திக்காக வரும் இல்லையா, பெரிய ஹெட்டிங்ஸ், சப் ஹெட்டிங்ஸ். ஸோ அதுக்கெலாம் நம்மளுக்கு வந்து எந்த சைஸில் வரணும் அப்படின்னு இருக்கும் இல்லையா. ஸோ அது அப்புறம் பேராகிராஃபுக்கு என்ன யூஸ் பண்ணலாம், ஸோ அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது அடுத்த லைனுக்கு வரணும்னா நம்ம என்ன பண்ணணும், சூப்பர் ஸ்கிரிப்ட், சப்ஸ்கிரிப்ட் அந்த மாதிரி ரிலேட்டடாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ H1ங்கிற டேக் தான் ஹெட்டிங் 1க்கு, அதாவது பெரிய ஹெட்டிங் ஒன்றுக்கு ரொம்ப டாப்பில் அந்த ஹெட்டிங் இருக்கணும். ஸோ நம்ம ஒரு வெப்சைட்டுக்கு டாப் ஹெட்டிங்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சைஸுக்கு வேணும்னா அது வந்து ஹெட்டிங் 1ங்கிற டேக்கை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த சைஸ்க்கு உங்களுக்கு வேணும், டெக்ஸ்ட் வேணும் அப்படின்னா நம்ம வந்து H1 டேக்கை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி H6 வரை இந்த டேக்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இத்தனை சைஸு நம்ம ஃபாண்ட் சைஸ்லாம் கொடுக்காம இந்த மாதிரி ஹெட்டிங் 1லேருந்து ஹெட்டிங் 6 வரையும் இந்த சைஸில் நீங்கள் டெக்ஸ்ட்டு எழுத போகிறோம், வேணும் எனக்கு ஹெட்டிங்க்கு இந்த மாதிரி வேணும்னா நீங்கள் டேரெக்டாக என்ன ஹெட்டிங் வேணுமோ அது H2 H3 அதோட கொஞ்சம் சின்னமாக இருக்கும், அந்த மாதிரி ஹெட்டிங்கை யூஸ் பண்ணுறதுக்கு டேரெக்டாக இந்த டேக்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு ஒவ்வொன்றுக்கும் நமக்கு எந்த சைஸுன்னு ஃபிக்ஸ் பண்ணுறப்ப பார்க்குறப்ப இந்த சைஸ் போதுன்னா இந்த 6 டேக்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பாருங்கள், இப்போ நம்ம ஒன்றுனா நம்ம ஹெட்டிங் 2 எதுக்கு அந்த டெக்ஸ்ட் போட்டோம்னா ஹெட்டிங் 1லேருந்து ஹெட்டிங் 2 6 வரைக்கும் நம்ம இந்த சைஸில் வரும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் அதே டெக்ஸ்ட்டை போட்டிருக்கேன். இப்போ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஹெட்டிங் 1லேருந்து ஹெட்டிங் 6 வரையும் சைஸ் இது. ஸோ உங்களுக்கு எந்த சைஸ் வேணும் அப்படிங்கிறது இது பண்ணேன்னா நம்மளுக்கு அந்த தகுந்த ஹெட்டிங் 2க்கும் சைஸ் வேணும் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டுக்கு முன்னாடி H2 H/ஐ என் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்து நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேராகிராஃப் அடிக்கிறதுக்கு பேராகிராஃப் அந்த ஸ்ட்ரக்சர் நம்ம சொல்லணும் இல்லையா, ஸ்டார்டிங் எப்படி இருக்கணும், அதுக்கு வந்து வேர்ட் ரேப் பெண்ட் ஆகி அடுத்த லைனுக்கு வரணும். ஸோ அந்த மாதிரி உள்ளதுக்கு நம்ம பேராகிராஃப், நான் ஒரு கண்டென்ட் எடுத்து வச்சுருக்கேன் நோட் பேடில், அதை அந்த பேராகிராஃபை எடுத்து இந்த P ஓப்பன் க்ளோஸ்க்கு இடையில போட்டால் உங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்போ போட்டாச்சு. இப்போ நீங்கள் வந்து சேவ் பண்ணிவிட்டு நம்ம அதை ரன் பண்ணி பார்க்கலாம். ரன்னா ஜஸ்ட்டு நம்ம வந்து ப்ரௌசரில் ரெஃப்ரெஷ் பண்ணால் போதும். ஏற்கனவே நம்ம அதே பேஜை சேவ் பண்ணியிருக்கிறதால இப்போ நம்ம பேராகிராஃப் பாருங்கள், எண்டில் பார்த்தீங்கன்னா வேர்ட் ரேப் ஆகி அப்படியே ஃபுல்லாக ஓடாமல் வேர்ட் ரேப் ஆகி அடுத்த லைனுக்கு வந்திருக்கு. இப்போ இந்த பேராகிராஃப் பக்கத்துலேயே வெல்கம்னு எழுதுகிறேன். நான் ஒரே லைனில் தான் எழுதுகிறேன் பாருங்கள், அதே லைனில் எழுதுகிறேன். இப்போ நம்ம சேவ் பண்ணிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெல்கம்ங்கிறது பார்த்தீங்கன்னா அடுத்த லைனில் உங்களுக்கு வந்திருக்கும். ஏன்னா இந்த பேராகிராஃப் முடிஞ்சிருச்சுன்னா நம்மளுக்கு எப்போதும் ஸ்பேஸ் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு அடுத்த லைனில் வந்திருக்கு. இப்போ நான் அடுத்த லைனில் இந்த வெல்கம் பக்கத்தில் அடுத்த லைனில் இன்னொரு வெல்கம் போட்டுட்டு ஆள்னு அடுத்த லைனில் நானாக எழுதுகிறேன். இப்போ சேவ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே லைனில் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், இது அடுத்த லைனில் நம்ம அங்கே என்ட்ரி டைப் பண்ணாலும் ஒரே லைனில் தான் வரும். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு என்ன இருக்கணும், அந்த வேர்டுக்கு அடுத்து கீழே அடுத்த லைனில் வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம பிரேக்குங்கிற டேக்கை யூஸ் பண்ணணும், open/br. ஸோ பிரேக்குக்கு நம்ம என்ன பண்ணணும், இதுக்கு அடுத்தது வெல்கம் ஆல், அதுக்கு அடுத்து வெல்கம்க்கு அப்புறம் பிரேக் வரணும்னா இங்கே ஒரு பிரேக்கு, அடுத்து இன்னொரு வெல்கம்க்கு அடுத்து பிரேக்குனா அதுக்கு அடுத்து ஆளுங்கிறது அடுத்த லைனில் வர்றதுக்காக. ஸோ நம்மளுக்கு ஒவ்வொரு லைன் அடுத்ததில் வரணும்னா இது மாதிரி போடணும். சேவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ரெஃப்ரெஷ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த லைனில் வருது. ஸோ அதுக்கு தான் அந்த பேராகிராஃப் பக்கத்தில் போட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக பேராகிராஃப் எண்டுங்கிறதால அடுத்த லைன் தான் அந்த வேர்டுக்கு எடுத்துகிட்டு போயிடும். ஸோ அதுக்கு தான் இதுக்கு போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம நார்மலாக வந்து நம்ம இந்த பிரேக் லைன் கமெண்ட்ஸ் போட்டுப்போம். ஸோ பிரேக் லைனுங்கிறது உங்களுக்கு பிஆர் அப்படின்னா என்னென்னு தெரியணும் இல்லையா. ஸோ அதுக்காக இந்த பிரேக் லைன் போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு சம்மந்தம் கிடையாது, அடுத்த லைன் வந்துடுச்சு. இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து இதுக்கு மேக்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சூப்பர் ஸ்கிரிப்ட், அதாவது என்னென்னா A² + B². ஸோ அந்த மாதிரி கண்டென்ட்டுக்கான டாக்குமெண்ட் வந்து நம்ம ப்ரௌசரில் நம்ம வந்து டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கும் தனி டேக்ஸ் இருக்குது. நம்ம என்ன எழுதோன்னா அது வந்து மேலே இருக்குது இல்லையா, ஸோ அதை வந்து சூப்பர் ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லுவோம். டேகு சூப்பர் SUP ஆரம்பித்து அது இடையில 2ங்கிறத மேலே வரப்போகுது. ஸோ அதை போட்டு இதை என்ன பண்ணணும்னா அடுத்து சூப்பர் ஸ்கிரிப்டுக்கு வந்து திருப்பி B போட்டு போடுறோம். இப்போ நீங்கள் இதை ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஏன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஏக்கு 1 சூப்பர் ஆரம்பிச்சிருக்கோம், B2 பவருக்கு சூப்பர் 1 போட்டிருக்கோம். இப்போ இதை வந்து
ஸோ இப்போ போட்டிருக்கோம். சூப்பர் ஸ்கிரிப்ட். இதை வந்து நம்ம வந்து பிரேக் பாயிண்ட் போட்டு சேவ் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம பியுமே மேலே போயிடுச்சு. ஏன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலை அப்படின்னா சூப்பர் ஸ்கிரிப்டை டேக்கை ஒன்றுக்கும் க்ளோஸ் பண்ணலை. ஸோ அதனால தான் உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா A பவருக்கும் பியோடதும் மேலே பவர் போயிடுச்சு. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா 2 வந்ததுக்கப்புறம் அந்த சூப்பர் ஸ்கிரிப்டை க்ளோஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி பி பவருக்கும் அந்த இதுக்கப்புறம் என்ன பண்ணிடணும்னா சூப்பர் ஸ்கிரிப்டை நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். அதுக்கு அடுத்து நம்ம லைன் ஏதாச்சும் எழுதணும். இப்போக்கி இல்லை, பட் அது எழுதணும்னா அடுத்த லைன் அப்புறம் மேலே சூப்பர் ஸ்கிரிப்டுக்கு போயிடும். ஸோ இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். சேவ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஸோ நம்மளுக்கு வந்து A² + B² அப்படின்னு கரெக்டாக உங்களுக்கு வந்திருக்கு. அடுத்து ஒரு டேக் என்ன அப்படின்னா நம்மளுக்கு பேஸில் கீழே எழுதுவோம் இல்லையா சப்ஸ்கிரிப்டில், அதாவது H2O கெமிஸ்ட்ரியிலலாம் போடுவோம் இல்லையா H2O அப்படின்னு போடுவோம் இல்லையா வாட்டர். அது எல்லாத்துக்கும் நிறைய பேஸில் 2, 3 அப்படி மாதிரிலாம் வரும். ஸோ அந்த மாதிரி உள்ளதுக்கு எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து சப்ஸ்கிரிப்ட் SUBங்கிற டேகை நம்ம யூஸ் பண்ணணும். அதுக்கு எப்படி பார்க்கலான்னு பார்க்கலாம். ஸோ எல்லாமே நம்மளோட இந்த வெப்பேஜ் டிசைனுக்காக தான். வெப்பேஜ் டிசைனில் நீங்கள் இந்த மாதிரி கண்டென்ட் போடுறப்ப இந்த மாதிரி உள்ளதுக்கு வரணும், என்ன வரணும் அப்படிங்கிறப்ப இந்த டேக்ஸை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டிசைன் பண்ணுறப்ப ஸ்ட்ரக்சராக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எல்லாமே என்னென்ன கண்டென்ட் மாதிரி வருதுங்கிறத நம்ம ஒன்று ஒன்றா டேக்ஸ் பார்க்குறோம். அதுலேயே நம்ம கலர்ஸ் வர்றது, ஸ்டைல்ஸ் வர்றது, அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போக்கி என்னென்ன டேக்ஸ்லாம் HTML இருக்குது, அதில் எந்த காரணத்துக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து சப்ஸ்கிரிப்ட். ஸோ H2க்கு தான் வேணும். ஸோ 2க்கு முன்னாடி SUBயும் அதுக்கப்புறம் க்ராஸ் பண்ணி SUBயை க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம O போட்டிருக்கோம். இப்போ அது வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு பார்க்கலாம். ஸோ இதுதான் உங்களுக்கு. ஸோ நம்மளுக்கு இன்றைக்கி வந்து சப்ஸ்கிரிப்ட் போட்டாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஹெட்டிங்ஸ் 1 to 6 என்ன மாதிரி இருக்குது டேக்ஸு, அப்புறம் பேராகிராஃப் டேக்ஸு எல்லாம் பார்க்குறோம். பேராகிராஃப் டேக்ஸு, அதுக்கப்புறம் சப்ஸ்கிரிப்ட், சூப்பர் ஸ்கிரிப்டு, பிரேக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே இப்போ நம்ம இந்த வீடியோவில் கற்றுக்கிட்டோம். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். ஸோ சிம்பிளாக நம்ம ஹெட்டிங்ஸ் வரணும் அப்படின்னா இந்த ஹெட்னு நான் வர்றதுக்கு, பேராகிராஃப் வந்து அடுத்த லைன் வரணும்னா என்ன பண்ணணும், பிரேக் வரணும். ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்காக நம்ம இது யூஸ் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு கண்டென்ட் வந்து க்ரியேட் பண்ணி பாருங்கள்.